ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர் மணிரத்னம். அப்போ அவருடைய படங்களில் ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா படத்துலையுமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ரேவதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மௌனராகத்துலையும் சரி, மௌனராகத்தில் பயங்கர சுட்டியாக நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதான் சொன்னேன், திரையில் காண்பதை தரையில் ரசிப்பதுன்னு ஒன்று இருக்குது. திரையில் வரக்கூடிய சில விஷயங்கள் வந்து தரையில் பார்க்குறவங்களுக்கு அப்படியே ஈர்ப்பை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு வந்து அந்த கார்த்திகை காமிக்கும்போது, ரேவதியை காமிக்கும்போது ஒரு லவ்வபிள் ப்ரெசன்ஸ் பார்க்குறப்பே அப்படியே வா 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 இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். அப்படி ஒரு டேரக்டராக தான் மணிரத்னம் வந்திருக்கார். ஸோ அவருடைய படங்களில் வந்து எல்லா படத்துடைய ஹீரோயின்ஸும் அவருடைய படத்தை கீதாஞ்சலியில் குறிப்பாக இதே திருடலில் வந்து ஹீரோயின். ஸோ அவங்களாம் அதுக்கப்புறம் வேறு நிறைய பெரிய படங்களே நிறைய பண்ணல எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் மோகன்லால் சாரோட ஒரு படம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து பெருசாக படம் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நிஷாந்தி அவங்க வந்து சமீபத்தில் கூட பேட் கேர்ள் படத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்படி நிஷாந்தி வந்து இதில் அஞ்சலி படத்தில் வந்து ஒரு பாட்டுக்கு வருவாங்க, இரவு நிலவுல இரசிக்க நினைத்தது அப்படின்னு ஒரு பாட்டுக்கு வருவாங்க. நான் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, இன்னும் அழகாக இருப்பாங்க, வேறு லெவலு. ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து மணிரத்னம் படம் கதாநாயகிகள் அப்படின்னாவே அது ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்கிறதுனா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஸ்டைலிஷான ஒரு பொண்ணு, ஜாலியான ஒரு பொண்ணு அப்படின்னு அந்த பெண்ணுக்கான டெஃபினிஷனையே வந்து கொஞ்சம் மாற்றி, டெஃபினிஷன்னா எப்படின்னா அது எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு ஃபீலில் தான் மணிரத்னம் சார் படத்தில் எப்போவுமே ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. எந்த ஹீரோனை நடிக்க வச்சாலும் அந்த மாதிரி தான் நடிக்க போகிறார். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுவார், அந்த மாதிரி டைலாக்ஸ் கொடுப்பார், அந்த மாதிரி தான் பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஹீரோயின்ஸ், ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் நான் சொல்லிகிட்டே போகலாம். அலைப்பாயுதே எடுத்துகிட்டா ஷாலினி மேம், அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க.